குட் மார்னிங். என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதமும் ஒரு கிழமையை உலக சுகாதார ஸ்தாபனம் விஷ ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்துகிறேன். அதில் இந்த வருடத்துக்கான ஒரு ஒரு கருப்பொருளை என்ன அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், அந்த விஷ பொருளில் ஒயிட்னிங் க்ரீம்ஸ், அதாவது வெள்ளையாகிறதுக்கு பயன்படுத்துகிற க்ரீம் வகைகள், அதுதான் இந்த வாரத்துக்கான இந்த வருடத்துக்கான ஒரு கருப்பொருளாக அவங்க பிரகடனப்படுத்துறாங்க. பாருங்க, விஷம் என்ற கேட்டகரியில அதை சேர்த்திருக்காங்க. ஏன் இது முக்கியத்துவம் பெறுதுன்னா, இங்க இப்ப இருக்கிற அந்த இளம் தலைமுறையினர் என்ன செய்யறாங்க, கூடுதலா அந்த நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம். அந்த அழகை நிறத்துல மட்டும் தேடுறாங்க, உடல் நிறத்துல மட்டும் இதை தேடுறாங்கன்றது கவலையான விஷயம். இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த கிரீம்களை விஷம் என்ற அடிப்படையில அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபேனஸ் கிரீம், அழகு சாதன பொருட்கள், அதோட அழகுக்காக பயன்படுத்தப்படுற கிரீம் வகைகள், தமிழ்ல களிம்புகள்னு சொல்றேன் கிரீம்களை, அதை ஏன் பயன்படுத்துறதுல என்ன பெரிய ஆபத்து இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேகமா நம்மளோட உடம்புல நம்மளோட உடல் நிறத்துக்கும் நம்மளோட தலைமுடியின நிறத்துக்கும் காரணமாக ஒரு நிறப்பொருள், ஒரு புரதம்னு சொல்லலாம். அது என்னன்னு சொன்னா, அதோட பேர் மெலனின்னு சொல்லுவாங்க. சரிதானே? அந்த மெலனின் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட உடல் நிறத்துல சருமத்துல காணப்படுற ஒரு விஷயம். அது ரெண்டு வகையான மெலனின் இருக்கு. ஒன்று இயோ மெலனின், அடுத்தது ஃபியோ மெலனின்னு சொல்றேன். இயோ மெலனின் கூடுதலான ஆக்கள்ல அதிகமா காணப்படுற மெலனின். இது கூடுதலா அந்த கருப்பு சாயம், கருப்பா இருப்பாங்க, கொஞ்சம் நிறம் கூடுதலாக இருக்கிறவங்க, பிரவுனா கருப்பா இருப்பாங்க, அப்படியான ஆக்கள்ல இருக்கிறது இந்த இயோ மெலனின்னு சொல்றது. ஃபியோ மெலனின்னு சொன்னா கொஞ்சம் கலர் குறையவா, அதாவது மஞ்சள் நிறமா அந்த மாதிரி இருக்கிற ஆக்கள்ல இருக்கிறது ஃபியோ மெலனின். ஆகவே எல்லாருலயுமே இந்த மெலனின்ன்றது காணப்படுது. இந்த கருப்பா இருக்கிறவங்க என்ன இருக்கு, கொஞ்சம் அதிகமா காணப்படுது. இந்த கொஞ்சம் நிறம் குறைவா, ஒரு மஞ்சள் மாதிரி நிறத்துல காணப்படுறவங்கல இந்த மெலனின் குறைவா காணப்படுது. நாம மேலதிகமா இந்த மெலனின் என்னத்துக்காக முக்கியமா காணப்படுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த புற ஊதா கதிர்கள், யூவி கதிர்கள்ல இருந்தும், அதோட வேற தாக்கங்கள், கதிர்வீச்சுகள்ல இருந்தும், பிற ரசாயன பொருட்கள்ல இருந்தும் நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட தோலுக்கு அடியில மெலனோசைட்ஸ் என்ற ஒரு செல்கள்ல இருந்து தானாகவே ஒரு அமினோ அமிலம், ட்ரையோசைன்னு சொல்ற அந்த அமினோ அமிலத்துல இருந்து உற்பத்தி ஆகிற விஷயம்தான் இந்த மெலனின்னு சொல்றது. அது பாதுகாப்பா நம்மளோட கவசம் மாதிரி, நம்மளோட உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு கவசம் மாதிரி அது தொழிற்படுற விஷயம். நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஃபேனஸ் கிரீம், அதாவது கிரீமுகளை போடுறதால இந்த மெலனினை அழிக்கும் என்று சொல்றதுதான் உண்மையான காரணம். அநேகமாக காணப்படுற இந்த கிரீம் வகைகள்ல, ஃபேனஸ் கிரீம் வகைகள்ல காணப்படுறது பிரதானமாக 3 முக்கியமான பொருட்கள் தான் கலந்தவங்க செய்யறாங்க. முதலாவது ஹைட்ரோக்யூனோன் என்று சொல்ற ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கு. அது ஹைட்ரோக்யூனோன் குளோரைடுன்னு சொல்லி கிரீம்கள்ல நீங்க பின்னுக்கு இன்கிரீடியன்ஸ் எழுதியிருக்கும் தானே, என்னென்ன பொருட்கள் சேர்ந்திருக்கும். அதுல இப்படி ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, ஹைட்ரோக்யூனோனோ இல்லாட்டி ஹைட்ரோக்யூனோன் குளோரைட், அந்த மாதிரியான விஷயங்களை பாத்தீங்கன்னாலும் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த கிரீம்ல அந்த கெமிக்கல் சேர்த்திருக்காங்கன்றதுதான் முக்கியமான காரணம். இந்த கெமிக்கல் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வெள்ளை நிறத்தை தரும். நம்மளோட மெலனின் அழிச்சா என்ன செய்யும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யுது, வெளிர்னு ஒரு நிறத்தை தருது. அது ஒரு என்ன செய்யுது, வெளிர் நிறத்தை தந்தோடனே நாம என்ன செய்யறோம், சரி நம்மள வெள்ளையாக்கிட்டு இருக்கோம். ஆனா அது என்ன பிரதானமா செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, நம்மளோட உடம்புக்குள்ள மெலனின் அழிக்கிறதன் மூலமா தோல் புற்றுநோய் வாரத்துக்கு காரணமா இருக்கு. ஸ்கின் கேன்சர், என்ன தோல் புற்றுநோய் வாரத்துக்கு காரணமா இருக்கு. ஏன்னா மெலனின் அழிஞ்சோன்னு என்ன செய்யுது, யூவி கதிர்கள தாக்கம் நம்மளோட உடம்புல பட போகுது. அதை தாண்டி தோல் மெல்லிசா, என்ன தோல் ஒரு கவசமா பாதுகாப்பா இருக்கிற ஒரு புரதமா தானே மெலனின் இருக்கு. அதை அழிச்சோன்னு என்ன நடக்குது, அது அழிய நம்மளோட தோல் சரியான மெல்லிசாகும். சில பேர் சொல்லுவாங்க, உங்களோட தோல் கண்ணாடி மாதிரி இருக்கு, நீங்க கிரீம் போட்டதால நல்ல கண்ணாடி மாதிரி பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பிள்ளையான விஷயம். தோல் கடும் மெல்லிசாகும். அதை தாண்டி போக பார்த்தோம்னு சொன்னா முகப்புண்கள், முகத்துல புண்கள், காயங்கள் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும் என்று சொன்னா, நமக்கு தாக்கம் கூட தானே, கதிர்வீச்சுகள தாக்கம் அதிகமா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள உடலுக்குள்ள சென்றுச்சுன்னா அகஞ்சுரக்கும் சுரப்பி, அதாவது எண்டோக்ரைன்ஸ், அதாவது நமக்கு சுரப்புகள், ஹோமோன்ஸ், அதுகள தாக்கத்தை மிக பாரிய அளவுல பாதிக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்று காணப்படுற ஒரு முக்கியமான இன்னொரு விதமான ரசாயன பொருள் இன்னொரு கிரீம்ல காணப்படுறது என்ன, மெர்க்யூரி. மெர்க்யூரி என்று சொன்ன என்னன்னு சொல்றேன், ரசம்.
நமக்கு இந்த காய்ச்சல் பாக்குறதுக்கு பயன்படுத்துற தெர்மோமீட்டருக்குள்ள இருக்குதானே ரசம், அது இந்த கிரீம்கள்ல இருக்கு. அது என்ன ஒரு வகையான உலோகம் என்ன, அதை நீங்க இப்ப கீழே இப்ப சிந்தனா யோசிச்சு பாருங்க, அது நிக்கும் ஒரு இடத்துல அடர்த்தி கூடின ஒரு உலோகம் தான் அது என்ன, அது இப்படி இப்படி சிந்தி 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 இருக்கும். அதை நம்ம பூசுறோம், கிரீம்கள் அது கலக்காங்க. அது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அது என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்மளோட உடலுக்குள்ள உட்சென்று சரியா நம்மளோட நரம்பு தொகுதியை பாதிக்குது, சிறுநீரக தொகுதியை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது. சரியா இப்போ ஒரு உலோகம் இப்ப ரசத்தை நீங்க சும்மா கையில சும்மா பூசுவீங்களா, ஆனா கிரீம்ல அதை தான் கேட்காங்க. அது வடிவா மெலனினை இது செஞ்சு உங்களுக்கு நிறத்தை கூட்டி தான் தரும், வெள்ளையாக்கி தான் தரும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற பாரிய பிரச்சனையை நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனையை நம்ம சந்திக்க போற மனுஷு. நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. இதுவே பிரெக்னென்ட் ஆனாக்கள் அது அந்த கிரீம் அப்படி எடுக்கக்குள்ள அது அந்த பிள்ளைக்கு மூல வளர்ச்சியை குறைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்று காணப்படுறது ஸ்டெராய்ட்ஸ். இந்த ரசம் சொன்னதானே, அது கிரீம்கள்ல எப்படி அந்த இன்கிரீடியன்ஸ்ல எழுதிக்குமெண்டா மெக்யூரிக் எழுதி இருந்துச்சுண்டா, இல்லாட்டி மெக்யூரோஸ் குளோரைட் எழுதி இருந்துச்சுண்டா அதுல அந்த ரசம் காணப்படுது அந்த கிரீம்கள்ல அர்த்தம். இந்த இல்ல கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளா பாவிச்சு தெரியும் முதலியா கோரி கிரீம்னு சொல்லி எல்லாரும் பாவிச்சாங்க. அதுல கூடுதல் அரிக்கிற அந்த ரசம் தான். ரசத்தை போட்டு வெள்ளையாயிருவாங்க. ஆனா அவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க என்ன, கேன்சர்ல தொடங்கி நரம்பு மண்டலத்துல இருந்து சிறுநீரகத்துல இருந்து எல்லாத்தையும் பாதிக்குது. இதை தாண்டி இன்னொரு பதார்த்தம் என்ன இருக்குன்னா ஸ்டெராய்ட்ஸ் சொல்றேன். ஸ்டெராய்ட்ஸ் கோர்டிகோ ஸ்டெராய்ட்ஸ் சொல்லி அந்த கிரீம்கள்ல சில எழுதப்பட்டிருக்கும். அப்படியான அந்த கிரீம்களை பாவிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா அதுவும் மெலனின்ற அந்த இதை அழிக்கிறதோட மட்டும் இல்லாம தோல் அதுவும் மெல்லிசாக்கும். இதை தாண்டி முகப்புண்கள் ஏற்படுத்துறதுக்கும் காரணம் அமைகிறதோட சில பேருக்கு கூடுதலான முடி வளர்ச்சிகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத முடி வளர்ச்சிகள். சில பேர் இப்படி பூசினாங்கன்னு சொன்னா முகத்துல கைகாலில் எல்லாம் சொல்லி முடி கூடுதலான முடி வளர்ச்சி ஏற்படுறதுக்கு, தேவையற்ற முடி வளர்றதுக்கு இது காரணம் அமையும்னு சொல்றாங்க. இப்ப நாம இந்த கிரீம் தான் போட்டு இப்ப வெள்ளையாகணும் பொலிவோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்மளோட உடம்புக்கு தேவையான விட்டமின் இ நிறைந்த உணவுகள், நாகம் சொன்னா அது ஒரு வகையான ஒரு சத்து தான், அது ஒரு நாகம் சொல்ற அந்த அது நிறைந்த உணவுகள். அது என்னத்துல கூடுதலா இருக்கும், அந்த உணவுகளை நம்ம உட்கொள்றதன் மூலமா நம்மளோட உடல் பொலிவையும் நிறத்தையும் மெருகூட்டலாம். இப்ப நிறத்தை மெருகூட்டணும் அவசியம் இல்லை, உடல் பொலிவு ஆரோக்கியமான சருமம் அதுகளை நாம பெறலாம். அது என்னென்னத்துல காணப்படுதுன்னா கூடுதலான அளவு காய்கறியில, புடலங்காய் பீர்க்கங்காயில எல்லாம் இந்த நாகம் கூடுதலா காணப்படுது. அதெல்லாம் நோம்பல நம்ம வாங்கக்கூடிய மரக்கறிகள் தானே அப்படி வாங்கலாம். இதை தாண்டி கிவி பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பழத்திலையும் கூடுதலாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி எல்லா வகையான தானியங்கள் நம்ம கூடுதலா சொல்றாங்க. பிரவுன் ரைஸ் என்ன சிவப்பரிசி, அதுல கூடுதலா இந்த நாகமும் விட்டமினியும் கூடுதலா காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய எல்லா வகையான மரக்கறிகளை நாம சாப்பிடலாம். இலவகைகள் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அளவு விலையா இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இலக்கறிகள் மரக்கறி தான் நமக்கு விளைந்தாலும் இந்த முருங்கை இல்லை அதெல்லாம் சமைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுல எல்லாம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு நிறைஞ்ச, அது சாப்பிடலாம். அதை தாண்டி பூசணி பருப்புன்னு சொல்லுவாங்க, பூசணி விதைகள் சரியா, சூரியகாந்தி விதைகள், இதுல எல்லாம் விட்டமின் இ எல்லாம் கடும் கூடையா இருக்கு. இதை தாண்டி நம்ம தண்ணி குடிக்கிற அளவு, இப்ப நாம நிறைய தண்ணி குடிக்கக்குள்ள நம்மளோட சருமம் நல்ல பொலிவோட இருக்கும். என்னன்னு சொன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கப்படும் சரியா. உடல் அந்த நீரிழப்பு டீஹைட்ரேஷன் ஆகுறது, நீரிழக்கப்படுறதுல இருந்து தவிர்த்து அந்த உடல் சருமம் வறட்சி அடையாம இந்த தண்ணி குடிக்கிறது பாதுகாக்கும். இன்னொரு விஷயம் இந்த உடல் அழகுன்றது நிறத்துல மட்டும் தானா சம்பந்தப்பட்டிருக்குன்னு கேட்டா இல்லை. நிறத்துல மட்டும்தானா உடல் அழகு சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப வெள்ளையாவினா தானே அழகு இல்லை. இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு சில பேர் நடக்கிறது ஒரு அழகா இருக்கு, சில பேர் பேசுறது ஒரு அழகா இருக்கு இப்ப நாம ஒரு பிழை செஞ்சிட்டோம்னா அந்த பிள்ளை நாங்க தான் செஞ்சிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது ஒரு வகையான ஒரு அழகு. ஒரு ஆளுக்கு உதவி செய்யற ஒரு பண்பு ஒரு அழகு அப்ப அந்த இளம் தலைமுறை இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட சகோதரிகள் உங்களோட பிள்ளைகள் இப்படி இளம் தலைமுறையினர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த கருத்தை சொல்லணும். என்ன பிள்ளையான ஒரு கருத்து வருது என்னன்னு சொல்லி, இந்த உடல் அழகுன்றதும் இந்த அழகண்டாலே நிறம் தான் என்ற ஒரு பிள்ளையான கருத்து வார்த்தால இப்படி அந்த கிரீம்கள் இப்படியான அந்த பிள்ளையான விஷயங்களுக்குள்ள பிள்ளைகள் போக பாக்குதுகள், அந்த கிரீம் போடுறது அப்படி மேக்கப் பண்றதெல்லாம் அப்படியான ஒரு கருத்துலதான் போக பாக்குது. அதெல்லாம் உண்மையான அழகு இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளும் அழகுதான். என்ன சொல்றீங்க, ஒரு பிள்ளை ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமையோ இல்லாட்டி பாடுற திறமையோ இல்லாட்டி டான்ஸ் ஆடுற திறமையோ ஏதோ ஒரு திறமை இருந்தா அதுவும் ஒரு அழகுதான்.
நம்மடாக்கள் அப்படி இல்லை. இப்ப உதாரணமா நமக்கு பிள்ளை பிறந்தாலே என்ன எதிர்பார்க்கும்? வெள்ளை பிள்ளை தான் பிறக்கணும், அப்படித்தானே எதிர்பார்க்கும். கருப்பான பிள்ளை பிறக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம். அதுக்காகவே சில பேர் எஃபர்ட் போடுறாங்களும் இருக்காங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், குங்குமப்பூ குடிக்கணும், அப்படி எல்லாம் இருக்காங்க. இப்ப நாமளே அதை திணிக்கும். பிள்ளை கருவுல இருக்கக்குள்ளே அந்த பிள்ளைக்கு திணிக்கிற விஷயம் என்ன? நிறத்தை திணிக்கும். அப்ப திணிக்கக்குள்ள அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்குள்ள அதே ஒரு பெரிய தாக்கம். கருப்பா இருந்தா நமக்கு நம்ம ஏதோ ஒரு பிள்ளை செஞ்ச மாதிரி அந்த பிள்ளைய உணர வைக்கும். அது ஆடுற பிள்ளை நம்மட பிள்ளை தான், நம்மட சமூகத்திற பிள்ளை தான். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுது? அப்ப வெள்ளையாகிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த நச்சு பொருட்களை என்ன செய்யுது? பூசுது. பூசி அந்த பிள்ளை கேன்சர் எடுக்குது, நரம்பு பாதிப்பு. இப்ப இளம் பிள்ளைகள் அடிக்கடி மயங்கி மயங்கி விழுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் சில இந்த கிரீம்களும் காரணமா இருக்கலாம். அந்த கிரீம், அந்த ரசம்னு சொல்றேன், அது சில கிரீம்கள்ல காணப்படுது. அப்படி காணப்படக்குள்ள என்ன செய்யுது? நரம்பு மண்டலத்தை பாதிக்க போகுது. அப்ப அந்த மயங்கி விழுறதுக்கு நாம என்ன காரணம் மட்டும் தெரியாம இருப்போம். அது ஒரு காரணமா அமையலாம். தோல் வறட்சி ஏற்படுறதுல இருந்து, ஸ்கின் கேன்சர்ல, அதாவது தோல் புற்றுநோயில இருந்து அந்த பிள்ளைக்கு நரம்பு மண்டல பாதிப்பு, பிறகு சிறுநீரக பாதிப்பு, என்ன கிட்னி பாதிப்படைகிறது. பிரெக்னன்ட் ஆக்கள் பூசினா அந்த பிள்ளையோட மூளை வளர்ச்சியே பாதிக்கப்படுகிறது. இப்படி நிறைய பிரச்சனை இந்த கிரீம்களால ஏற்படுது. கிரீம் மட்டும் இல்ல, மேக்கப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இப்ப அதுல நிறைய பேர் பாவிப்பாங்க, ஃபவுண்டேஷன், என்ன அப்படி நிறைய இருக்கு. அதுல எல்லாத்துலயும் என்ன இருக்க போகுது? இந்த 3 திரவங்களும் தான் கட்டாயமா, இந்த 3 ரசாயன பொருட்களும் தான் கட்டாயமா இருக்க போகுது. ஆகவே முதலாவதா அந்த பிள்ளைக்கு நாம என்ன சொல்ற, ஒரு பிள்ளை ஒரு இந்த கலர் இந்த முக்கியம் இல்லை, நிறம் தான் அழகுன்ற அந்த நம்மள இருந்து மாறணும். இப்ப நம்ம ஒரு அம்மாவா இருக்க இப்ப நீங்க எல்லாம் பிரெக்னென்ட் ஆன ஆக்களா இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன யோசிக்கணும்? நம்மட பிள்ளை சரும ஆரோக்கியத்தோட இருக்கணும் யோசிங்க, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், தோல் ஆரோக்கியமா இருக்கணும் யோசிங்க. ஆனா அதே நேரத்துல நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நிறம்ன்றது அழகு இல்ல, உளம் சார்ந்த அழகு இருக்கு, திறமை சார்ந்த அழகு இருக்கு, இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யற அந்த குணமும் என்ன சொல்ற ஒரு அழகுதான். அப்படியான ஒரு குவாலிபிகேஷனை நீங்க கொண்டு வாங்க இந்த சமூகத்துல. நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க.